ஹாய் ஸ்பைடேஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா ஒரு கேஜெட் அன்பாக்சிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இது என்ன கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் தான். ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த திருவிழா டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சின்னதா ஒரு லேசர் லைட் வந்து அங்கே விற்பாங்க. ஒரு 30 ருபீஸ் 50 ருபீஸ் வந்துட்டு செல் பண்ணுவாங்க. பட் அது வாங்கின சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமா அது அப்கிரேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேசர் லைட்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ ஒரு சில லேசர் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கையில இருக்க ஒரு லேசர் இதுவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல் தான். பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அளவுக்கு கிடையாது. பட் ஆனா பவர்ஃபுல் தான். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். ஆக்சுவலி இதை வீடியோ போடலான்னு வாங்கி திட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 மந்த்துக்கு மேல வந்துட்டு ஆகுது. ஸோ இது நம்ம பொறுமையா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு வீடியோ போடலாம்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுக்கப்புறம் நடுவில் வேற சில கண்டென்ட்ஸ் வந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பட் ஏன்னா 2 மந்த்ஸ் அது யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல என்னால இதுல கிளியரா வந்துட்டு இதை பத்தின ரிவ்யூவை கொடுக்க முடியும். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங்ல இருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு பாட்ஸ்க்கு மேலே ஹெச்பி லேசர் கிரீன் லேசர் பாயிண்டர் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்னு போட்டிருக்கோம். ஆமா, நம்ம சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கணும். ஆக்சுவலி வேற ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா பிரைஸுமே மென்ஷன் பண்ணிருக்கு 439 ருபீஸ் அப்படின்றத. ஸோ பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட மேக்ஸிமம் க்ளோயிங் டைம் பாத்தீங்கன்னா 8000 ஹவர்ஸ் கிட்ட வரைக்குமே பாத்தீங்கன்னா வருமா. அதாவது நீங்க விட்டு விட்டு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நீங்க 8000 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து பேட்டரி பவர் அந்த எவ்வளவு தூரம் வரைக்கும் எரியும் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட இதை வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம். இதை தவிர்த்து பாட்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே வந்துட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு ஓப்பன் பண்ணோம்னா அழகா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜுவல் பாட்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக்ல. ஸோ பாட்ஸ் கொஞ்சம் நம்ம திரும்ப இதுல வச்சு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்த கிளிக்கிங் சவுண்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் பவர். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கு. அண்ட் தென் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க அந்த பேட்டரியை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி நீங்க பிளக் பாயிண்ட்ல நார்மலா கனெக்ட் பண்ணி இதை வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான சார்ஜர் தான் பாத்தீங்கன்னா இது. ஸோ இது பாத்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் பார்ட்டான நமக்கு லேசர் லைட்மே வந்துட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா லைட் எரியும். பேட்டரி இங்க இருக்கு. அப்புறம் ஏன் லைட் எரியுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிக் ஸ்டோரி. அது நான் என்னன்றதை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்ல வந்துட்டு இதை க்ளோ பண்ண முடியும். ஸோ அதுக்கான அட்டாச்மெண்ட் இது. இதுக்கப்புறமா பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டரிக்கான ஸ்லாட், இந்த பேட்டரி போறதுக்கான ஸ்லாட் இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டரி போட முடியும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டரி வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம இந்த பாட்ஸ்குள்ள இருந்தது வந்து ப்ளூ கலர் பேட்டரி. ஸோ இது வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொன்ன ஸ்டோரி. இதை நம்ம வாங்கின 1 டேலேயே பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ எதனாலன்ற ரீசன் எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஆஃப்லைன்ல வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த பேட்டரி எல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் எனக்கு பாட்ஸோட அந்த பேட்டரி. பட் வித்தின் 1 டேல இந்த பேட்டரி வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் வந்துட்டு ஏறல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் இந்த பேட்டரி நம்ம தனியா கடையில வந்துட்டு வாங்கிருந்தோம். 120 ருபீஸ் கொடுத்து வாங்கிருந்தோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் 2 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார்ஜ் போட்டு ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. சிங்கிள் சார்ஜே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வந்துட்டு பவர் பேக்கப் கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பேட்டரி வந்துட்டு நல்லா இருக்கு. இதை தவிர்த்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது இன்னமும் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. மேல இந்த ஹெட் லைட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை ரொட்டேட் பண்றது மூலமா வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி அந்த பாயிண்டரை நீங்க வந்துட்டு அதிக பண்ணிக்க முடியும், குட்டி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை நான் உங்களுக்கு க்ளோ பண்ணி வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த பாட்ஸ்ல நமக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த லேசர் லைட் அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இதை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜர் அண்ட் தென் அது கூட இந்த ஃபெயிலியரான பேட்டரி. இதுதான் ஃபெயிலியரான பேட்டரி தான் அதுக்கு பாட்ஸ் கூட வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு வேற பேட்டரி வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் கண்டென்ட். ஸோ இதை இப்போ கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் அந்த லைட்டை டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி இது பவர்ஃபுல்னு சொல்லியிருந்தேன். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இதை ஆன் பண்ணி உங்க கை கிட்ட க்ளோஸரா இப்படி டைட்டா நீங்க இப்படி வச்சு இந்த லைட் அடிச்சீங்கனாலே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 செகண்ட்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுருன்னு ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா கண்ணில் பற்றக்கூடாது. கண்ணில் அடிக்கிற மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டுவே பாத்தீங்கன்னா கூடாது. ஏன்னா கண்ணில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்க ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சா கூட பாத்தீங்கன்னா உங்க கை ஒரு மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நேரம் வைக்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த நெருப்பு பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆகிடும்.
ஸோ அதனால அந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் கூட நமக்கு இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால, டேஞ்சரஸ் அப்படின்றதுனால ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஹோல்டர்ல. இந்த கீ கொடுத்துருந்தாங்க. இந்த கீ யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க லாக் போட்டுக்க முடியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த லாக் ஹோல் தெரியும், அது கீ ஹோல் தெரியுதா? இதை போட்டு நீங்க வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஸோ வேணுன்றப்ப மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஆக்சிடென்டலா குழந்தைங்க யாராவது யூஸ் பண்ணதா இருந்தா கூட பாத்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கும். ஸோ அதுக்காக அந்த கீ கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கீயோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் இருந்தது. ஸோ அது வித்தின் ஒரு 1 or 2 வீக்லயே பாத்தீங்கன்னா அந்த கீ உடஞ்சி இப்போ காணாமலே போயிடுச்சு. நல்ல வழியா பாத்தீங்கன்னா அது ஓப்பன்ல இருக்கும்போது கீ காணாம உடஞ்சி போச்சு. லாக்ல இருக்கும்போது உடஞ்சி போயிருந்ததுன்னா இந்த லைட் இதுக்கப்புறம் நம்ம யூஸே பண்ணிருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம லாக் மட்டும் பண்ண முடியாது, இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட் 2 அட்டாச்மெண்ட் இதில் வந்துட்டு அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணால் அந்த லைட் ஸ்பிளிட் ஆகி ஏகப்பட்ட டாட்ஸாக தெரியும். சிங்கிளா இப்படி மட்டும் யூஸ் பண்ணோம்னா வெறும் சிங்கிள் டாட் மட்டும் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ 2 மாதிரியும் வச்சா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு இந்த அட்டாச்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வழியாக வரும்போது ஏகப்பட்ட டாட்ஸ் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு நான் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டோட லைட்டை க்ளோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், நமக்கு நிறைய டாட்ஸ் வந்துட்டு தெரியும். இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டாட்ஸ் அப்படியே நமக்கு அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க நைட்லலாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு பார்க்க அதோட ஐடியா வருது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சிங்கிள் பாயிண்டர் எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளோனஸ் தருது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது வெறும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்டர். ஸோ இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரொட்டேட் பண்றது மூலமா அந்த பாயிண்டரோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு வேண்டுங்கிற மாதிரி பார்த்து நீங்க அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கேமரால அது பெருசாகிறது தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு ரியலா லைவா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டாட் வந்துட்டு பெருசாகிறது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த லேசர் லைட்டோட பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து நான் ஒரு சில கிளிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா என்னோட அந்த 2 months செக் பண்ணதுல ஏதாவது ஒரு சில கிளிப்ஸ் இருந்ததுன்னா வீடியோட கடைசியில் வந்து ஆட் பண்றேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்க வந்துட்டு ஒரு டீச்சரா இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லைட் அடிச்சு நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்றது உங்களோட ஒர்க்ல அது ஒரு பாயிண்டா அது ஒரு பார்ட்டா இருக்கு. நிறைய நேரம் ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணி இது பண்ணுங்கிறப்போ இந்த பாயிண்டரா வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ரொஜெக்டர்ல பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்த்து பிளேபிளாவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்பவுமே லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணும். கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்துட்டு வானத்துல இந்த ஏரோப்ளைன் போகும்போது நம்ம அது மேல அடிச்சு பார்க்கணும்னா நம்ம கியூரியாசிட்டி வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்துட்டு இதை பயன்படுத்தவே கூடாது. அது பாத்தீங்கன்னா சட்டப்படி கண்டிப்பா குற்றம். ஸோ அது நீங்க மாட்டினீங்கன்னா வந்துட்டு அது கேஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருமே பயன்படுத்திடாதீங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லான யூஸ்க்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா குழந்தைங்க இதை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்ணில் பட்டா ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை தவிர்த்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லான எப்படி யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இதை யூஸ் பண்றது அப்படின்றத அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அந்த இது மாதிரி லேசர் லைட்டை யூஸ் பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்றதையும் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி இது மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டு யூஸ் பண்றது இருக்கு. ஸோ நீங்க பேட்டரி போட்டு யூஸ் பண்றது வாங்கினீங்கன்னா 300 rupees அந்த மாதிரி பிரைஸ்லயே பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்துட்டு இருக்கு. பட் அது பாத்தீங்கன்னா அப்பப்போ நமக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுவே பாத்தீங்கன்னா நீங்க பேட்டரி வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெஸ்டா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பேட்டரி எப்படி சார்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பாட்ஸ்ல அவங்க கொடுத்த அடாப்டரோட பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி பிளக் பாயிண்ட்ல போட்டு ஸ்விட்ச் போட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் சார்ஜ் ஆகுதுன்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த இண்டிகேஷன். ஸோ இப்படி தான் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதை பத்தி நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் கேளுங்க. இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி காட்டணும்னாலும் சொல்லுங்க. அதை நம்ம கண்டிப்பா இன்னொரு வீடியோல பண்ணி காட்டுப்போம். ஸோ மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோ வந்து பாக்குறேன். Until then, this is Pai signing off.